துணிவே துணை. துணிவே துணை ஒருவனை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். இங்கு இளைஞன் கதிரின் துணிவு அவனுக்கு எப்படி உதவி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற வழிவகுத்தது என்று தெரிந்து கொள்ள இந்த சுவையான கதையை தொடர்ந்து கேளுங்கள். காட்டுப்பகுதிக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம் வெள்ளியமலை. அந்த சிறிய கிராமம் அடிக்கடி காட்டு யானைகளால் தாக்கப்படும் ஒரு பிரச்சனையை சந்தித்து வந்தது. யானைகள் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாளாவது கிராமத்திற்குள் நுழைந்து பயிர்களை மிதித்து அழித்து மக்கள் வாழ்வை சிதறச் செய்தன. ஆனால் யாரும் அந்த யானைகளின் பிரச்சனையை தீர்க்க முன் வரவில்லை. அந்த கிராமத்தில் கதிர் என்ற இளைஞன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். சிறு வயது முதலே மிருகங்களை நேசித்த கதிருக்கு இந்த யானை தாக்குதல்களை பார்த்து நிம்மதி இல்லை. இவைகள் மனிதர்களை தாக்க வரவில்லை, அதற்கு வேறு காரணம் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் கதிர். ஒரு நாள் மிகப்பெரிய யானை ஒன்று கிராமத்திற்குள் நுழைந்தது. மக்கள் அனைவரும் அலறி அடித்து கொண்டு ஓடினார்கள். ஆனால் கதிர் மட்டும் தைரியமாக அந்த யானையை எதிர்கொண்டான். கதிரின் மனதில் பயம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தைரியமாக அவன் யானையை விரட்டி அடித்தான். யானையும் கதிரின் மனநிலையை உணர்ந்து அங்கிருந்து நகர்ந்து சென்றது. கதிர் உடனே விவசாய நிலங்களை ஆய்வு செய்ய தொடங்கினான். அதிகாலை கதிர் யானையின் நடைபாதை மற்றும் அரிய காடுகளை ஆராய ஆரம்பித்தான். அங்கே அவன் கண்டது அதிர்ச்சி அளித்தது. யானைகள் மேயும் புல்வெளிகள் முழுவதும் சட்டவிரோதமான மரம் வெட்டலால் அழிக்கப்பட்டிருந்தது. ஆக்கிரமிப்பு காரணமாக யானைகள் தங்கள் வாழ்விடங்களையும் நீர்நிலைகளையும் இழந்துவிட்டன. அதனால்தான் கிராமத்துக்குள் உணவு தேடி வருகின்றன என்று கண்டறிந்தான். கதிர் உடனே கிராம தலைவரை சந்தித்தான். இது யானைகளின் தவறு இல்லை. நமது பயிர்கள் அழியாமல் காப்பாற்றுவதற்கு முதலில் அவற்றின் உணவு இடங்களான புல்வெளி நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றான். கதிரின் துணிவும் முயற்சியும் கிராம மக்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தின. அவர்கள் காட்டிற்கு அருகிலேயே ஒரு புதிய புல்வெளியை உருவாக்கி யானைகளுக்கு உணவையும் நீரையும் வழங்க ஏற்பாடு செய்தனர். காலப்போக்கில் யானைகள் கிராமத்துக்குள் வருவதையும் பயிர்கள் தாக்குவதையும் நிறுத்தி கொண்டன. கிராம மக்கள் கதிரின் துணிவையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டினார்கள். வெள்ளியமலை கிராமம் மட்டுமல்லாமல் அருகிலுள்ள கிராமங்களுக்கும் இக்கதையால் பாடமாகியது. துணிவு ஒருபோதும் வெறுமனே ஒரு செயலாக மட்டும் இல்லை. அது மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு முடிவுகளை உண்மையை நோக்கி எடுத்துச் செல்லும் ஆற்றல் வேண்டும். கதிரின் வாழ்க்கையும் சொல்லியது இதையே. துணிவே துணை. அது வெற்றி மட்டுமல்ல, வாழ்வின் அமைதிக்கும் வழிகாட்டும். நன்றி, வணக்கம். இது போன்ற சுவையான கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.